வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாள் வைகுண்ட ஏகாதசி. இந்த சிறப்பு நாளை பற்றி சிறிய விளக்கத்தை காண்போம். சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் காலம் உத்தராயண காலம் என்று கூறுவார்கள். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாதங்களும் உத்தராயண காலம். சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணிக்கும் காலம், அதாவது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 6 மாதங்கள் தட்சிணாயன காலம் என்று கூறுவார்கள். அதாவது தசமிக்கு மறாநாள் வருது ஏகாதசி. ஏகாதசின்னா 11வது நாள்னு அர்த்தம். தசமின்னா 10 நாள். இதை ஞான மார்க்கமாக பார்க்க போனால் நம்முடைய 10 விரல்களை 10 தசமி என்று வைத்து கொண்டோமானால் அந்த 10 விரல்களில் 5 கர்மேந்திரியங்களும் 5 ஞானேந்திரியங்களும் அடங்கும். அதான் 10. 5 கர்மேந்திரியங்களது கை, காலு, ஆசனவாய், பிறப்புறுப்பு, வாய். இந்த 5 கர்மேந்திரியங்கள் மூலமாக நாம் புலனின்பங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக நம்முடைய மனம் அலைச்சூழலை அதிகமாக்கிக்கிட்டு இருக்கோங்கிறதுக்கு தான் இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக இது நம்ம உடம்புல நிகழ்ந்துட்டுங்கிறத உணர்ந்துக்கிறதுக்காக தான் அந்த கர்மேந்திரியங்கள். 5 ஞானேந்திரியங்கள் அந்த புலன்களுடைய சிற்றின்பத்தை மடக்கி பேரின்பமாக மாற்றக்கூடியது 5 ஞானேந்திரியங்கள் நம்மிடம் இருக்கிறது. அவை கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இது 5 ஞானேந்திரியங்கள். ஸோ இந்த 10 இந்திரியங்களையும் நாம் நம்முடைய இதயத்தில் குடியிருக்கும் இருதயவாசியாக பரம்பொருளிடம் பரிபூர்ண சரணாகதியை அடைய வைக்கும் நாளே 11வது நாளாகிய ஏகாதசி. ஆகவேதான் நாம் 2 கைகளையும் கூப்பி நெஞ்சுக்கு நேராக வைத்து கொண்டு இந்த 10 இந்திரியங்களையும் நான் இறைவனிடம் சமர்ப்பிக்கின்றேன் என்று கூறுகின்ற நாளை ஏகாதசி என்று நம் முன்னோர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே நாம் அனைவரும் இறைவனை வணங்குகின்ற பொழுது 10 விரல்களையும் ஒன்றாக்கி 10 இந்திரியங்களை சமப்படுத்துவதற்காக, இறைவனிடம் சமர்ப்பிப்பதற்காக இதயத்திலே கை வைத்து வணங்குதல் தான் சரியான முறை. அதை விடுத்து மேல் நோக்கி வணங்குது, இப்படி பை பை என்று வணங்குறது, இப்படி கன்னத்தில் போட்டுக்கிறதெல்லாம் சரியில்லாத முறைகளாகும். ஆகவே 2 கைகளையும் கூப்பி நம் மனதிற்குள்ளாக என்னுடைய 10 இந்திரியங்களும் இறைவனிடம் நான் பரிபூர்ணமாக சமர்ப்பிக்கிறேன் என்று கூறி வணங்குவதே சரியான முறையாகும். அந்த நாளை நமக்கு நினைவூட்டுவதற்கே வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக பூமி தனது பாதையில தன்னோட அச்சுல 23 பாகை சாய்ந்து சூரியனை சுற்றி கொண்டிருப்பதனால நம்ம பூமியில காலநிலை மாற்றங்கள் உருவாகிறது. இந்த உத்தராயண காலங்கிறது தை, மாசி, பங்குனிங்கிறது சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கிற மாதிரி நமக்கு தெரியறதுனால பல கால சூழ்நிலைகள் மாற்றம் ஏற்படுகிறது. ஸோ குளிரிலிருந்து நாம் விடைபெறுகின்ற காலம், அதாவது குளிர்காலத்திலிருந்து நாம் விடைபெறுகின்ற காலம். தட்சிணாயன காலங்கிறது ஆடி மாதத்தில் ஏற்படுகின்ற கால மாற்றங்கள், சூரியனிலிருந்து வருகின்ற அணுசக்திகள் மிக அற்புதமான வகையில் பூமியிலையும் பூமியில் வசிக்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் உதவிகரமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஆடி மாதத்தில் உயிரின் பெருக்கங்கள் அதிகரிக்கும். ஆகையினால்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்கின்ற பழமொழியை நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். உயிரின் பெருக்கம் தட்சிணாயன காலத்திலிருந்து தொடங்கும். ஆகவே ஒரு ஆலயத்திற்கு தெற்காகவும் வடக்காகவும் 2 பாதைகள் இருக்கும். ஸோ இந்த 2 காலங்களை குறிப்பதற்காக ஆலயங்களிலே இப்பொழுது உத்தராயண காலம் இந்த தை மாதம் தொடங்குவதால் வடக்கு வாசலை திறந்து உள்ளே செல்வது தான் சொர்க்க வாசலை திறந்து உள்ளே செல்கின்றது என்று நம் முன்னோர்கள் வகுத்திருக்கிறார். அப்படியானால் ஒரு விஞ்ஞான அறிவை மெய்ஞான அறிவோடு இணைத்து நமக்கு புகட்டுகின்ற நம் திருவிழாக்களை நாம் அர்த்தம் புரிந்து கொண்டாடுவதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும் இனியாவது. அதனால இந்த வகையிலே ஞான மார்க்கத்திலே 24 இந்திரியங்களை நாம் அடக்கி ஆள வேண்டும் என்பதை இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது 5 கர்மேந்திரியங்கள் கண்டோம், 5 ஞானேந்திரியங்களை கண்டோம். அடுத்ததாக 5 பிராணன்கள், பிராணன், அபானன், விபானன், உதானன், சமானன் என்கின்ற 5 பிராணன்களையும், பஞ்சபூதங்களையும், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களையும், 4 அந்தகரணங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இவைகளெல்லாம் நாம் சரிவர அடக்கி ஆளுவதற்கு சரியான நேரம், நாள்
இந்த தை மாதம். ஏனெனில் இந்த சூரியனுடைய மின்காந்த அதிர்கள் பூமிக்கு மிக சிறப்பான அளவிலே வந்து சேருகின்ற காலமாக இதை கணித்திருக்கின்றதுனாலே உத்தராயண காலம் தொடக்க காலத்திலே, அதாவது தைக்கு முன்பாக மார்கழி மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணபெருமான் கூறியது போன்ற சிறந்த மாதமாகிய மார்கழி மாதத்திலே இந்த நம்முடைய இந்த பயிற்சியாகிய தவ பயிற்சியை தொடங்கினோம் என்றால், இந்த 24 இந்திரியங்களையும் நம் உடலுக்குள்ளாகவே அடக்கி நான் யார் என்பதை அறிந்து கொண்டு தன்னுடைய ஆன்ம அனுபூதியை பெற்று இறைவனிடம் போய் சேரலாம். இறைவனிடம் சேருகின்ற நாளையே சொர்க்கவாசலை திறக்க நாளாக கருதி நாம் இறைவனுடன் இரண்டர கலக்க பரமபதத்தை அடையலாம் என்பதற்காகத்தான் வைகுண்ட ஏகாதசி என்ற நாளை கூறியிருக்கிறார்கள். ஆகவே நாம் தொடர்ந்து இந்த தை மாதத்திலிருந்து, இந்த உத்தராயண காலத்திலிருந்து மிக அற்புதமான தவ பயிற்சிகளை மேற்கொண்டு 24 இந்திரியங்களை அடக்கி நாம் பயிற்சி பெறுவோமானால் 25வது இந்திரியமாகிய ஆன்மா என்பதை நாம் உணரலாம். நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டால் ஆன்மாவே பரமான்மாவிடம் நம்மை கொண்டு சேர்க்கும், பரமான்மாவாக நாம் உணரலாம் என்பதையே 26 தத்துவங்களாக நம்முடைய புராணங்கள் வகுத்து நமக்கு அளித்திருக்கின்றது. இந்த 26 தத்துவங்களை மிக உன்னதமான முறையில் நாம் பயிற்று கொண்டு அதை வாழ்விலே ஒரு அங்கமாக எடுத்துக்கொண்டு நாம் சிறந்த அறிவை பெற்று ஞானமானவனாக திகழ வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்திலே நாம் அனைவரும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதோடு அல்லாமல் நான் யார் என்பதை அறிவதற்கு தவத்திலையும் நீங்கள் இணைந்து தவ ரீதியாக இந்த ஞானத்தை பெற வேண்டும் என்பதை கூறி மீண்டும் ஒரு உரை வைகுண்ட ஏகாதசி வாழ்த்துக்களை கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.